டியர் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ், நம்மளோட இந்த அசைன்மெண்ட் வீடியோவில் நம்ம கேசிசி கேன்ஸ் கேட்டகரேஷன் சார்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டூலை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கேசிசியோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 80-20 பிரின்சிபலை ரொம்ப கிரானுலர் லெவலில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எங்கேயோ இன்டர்நெட்லேயோ அல்லது புக்லேயோ படித்த விஷயங்கள் கிடையாது. இது வந்து நான் இனோவேட் பண்ண விஷயம். இது வந்து நான் எஜுகேஷன் மெத்தடாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணின ஒரு விஷயம். ஸோ பட் பிஸ்னஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நம்மளோட கோர்ஸுக்குள்ளே கேஎன்ஸ் கேட்டகரேஷன் சார்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு இதை அட்டென்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளவு இம்பேக்ட்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் தெரியும். இந்த கேசிஸில் இப்போ நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் கோலை வந்து கேன்ஸ் கேட்டகரேஷன் சார்ட்டில் போட போகிறோம். ஒரு குழந்தைய வந்து ஒரு தவழ்கிற குழந்தைக்கிட்ட ஒரு ஒரு பால் புட்டி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வச்சோன்னா அப்படியே தவழ்ந்து போய் இதை எடுத்துக்கும். ஆனால் அதே ரொம்ப தூரமாக தள்ளி வச்சிங்கன்னா அந்த குழந்தை அது வேணும்னு அழுகும். ஸோ ஆனால் அந்த தூரமாக வச்சுருக்கிறதுவே கொஞ்சம் பக்கத்தில் வச்சிங்கன்னா தவழ்ந்து பக்கத்தில் போகும். அது பக்கத்தில் போகும்போது இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே அவ்வளோ தூரம் தவழ்ந்து போய் மேலே பிடிச்சி ஏறி நின்று அதை எடுக்கும். ஆனால் ஃபஸ்ட் எடுத்த உடனே அதை வச்சா அது எடுத்துக்காது இல்லையா? அதே மாதிரி எடுத்த உடனே நம்ம பெரிய கோலாக எப்போவுமே வச்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் நமக்கு பெருசாக ஒர்க் ஆகாமல் அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து நம்ம வச்சுக்கணும்னு சொல்லி பிரெயினில் ஒர்க் பண்ணி போட்டிருப்போம். ஆனால் மனசு வந்து ஏற்றுக்காது. அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமா என்னன்னு சொல்லிட்டு மனசு ஏற்றுக்காது. அதனால தான் இன்னர் கன்விக்ஷன் வரதில்லை. இந்த கெயின் கேட்டகரேஷன் சார்ட்டில் வந்து நம்ம போடும்போது இன்னர் கன்விக்ஷனோட வரும். ஸோ அது எப்படி போடுறது அப்படின்னா ஷேர். ஸோ இதில் போனோன்னா இந்த இதில் கேசிசின்னு ஒரு டூல் இருக்கும். ஓகே, கேசிசி கேன்ஸ் கேட்டகரேஷன் சார்ட். இந்த கேன்ஸ் கேட்டகரேஷன் சார்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து எந்த வேல்யூ இல்லாமல் இருக்குது. இப்போது இதில் வந்து வேல்யூ இப்போ நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துக்கு எடிட் பட்டன் இருக்குது. இந்த இடத்துக்கு போய்ட்டு நான் வந்து 3 lakhs per month நெட் ப்ராஃபிட்டாக எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஓகே, 3 lakhs அட்லீஸ்ட் 3 lakhs per month நெட் ப்ராஃபிட்டாக எடுக்கணும். ஆனால் இப்போ நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். ரைட், இதை வந்து நான் 90,000 வச்சுன்னா அது மேலே மாறிடுச்சு. ஸோ 50,000 வச்சுன்னா மாறிடுச்சு. இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் சேவ்னு கொடுத்துட்டேன். அப்போ இப்போ நான் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கிறது ஸ்டார்டிங் லைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ரைட், இது வந்து ஸ்டார்டிங் லைனாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபோக்கஸிங் ஏரியா. இங்கே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எப்போயுமே மலை ஏறும்போது மலை உச்சியில் இருக்கிறத விஷுவலைஸ் தான் பண்ணணுமே வழியா விஷனில் பார்க்கக்கூடாது. ஐ மீன் ஐ விஷனில் பார்க்கக்கூடாது. ஐ விஷன் வந்து அடுத்த ஸ்டெப்பில் தான் இருக்கணும். அப்போ தான் மேலே ஏற முடியும். ஒரு பெரிய மலை ஏறும்போது ட்ரக்கிங்லாம் போகும்போது மேலே பார்த்து ஏறாத அடுத்த ஸ்டெப்பை பார்த்து ஏறுன்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது நமக்கு ஏற முடியும். ஆனால் மேலேயே பார்த்துட்டு ஏறணும்னா சீக்கிரமாக டயர்டாயிருவோம். இவ்வளோ ஏறணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த 3 லட்ச ரூபான்னு நான் போட்டிருக்கேன். இங்கே ஸ்டார்டிங் இப்போ நான் வந்து 50,000 ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது 90,000. இந்த 90,000 நான் வந்து ஏர்ன் பண்ணணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஒர்க் பண்ணலாம். இது ஒர்க் பண்ணணுன்னா இந்த சேலஞ்சிங் ஜோன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சேலஞ்சிங் ஜோனை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இதை ரீச் பண்ணலாம். இது ரீச் பண்ணிவிட்டால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி இருக்கும். இது ரீச் பண்ணிட்டு இது வந்து சீக்கிரமாக அதுவே போயிடலாம். அப்புறம் ஒரு சின்ன ட்வீக்ஸ் நம்ம பண்ணும்போது இந்த இடத்துக்கு ரீச் பண்ணலாம். ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ். பட் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் இன்னொரு ஃபீச்சர் ரொம்ப அருமையான, அதாவது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஃபீச்சர் ஒன்று இங்கே கொடுத்துருக்கு. என்ன ஃபீச்சர் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நெஸ்டட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெஸ்டட் கேஎன் சார்ட். இந்த நெஸ்டட் கேஎன் சார்ட் கொடுக்கும்போது இந்த 50,000 to 3 lakhs இல்லாமல் 50,000 to 90,000க்கு அதுவே கிரியேட் ஆகிக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு கிரியேட் ஆகிக்கும். அப்போ இங்கே வச்சோன்னா இங்கே 50,000 இங்கே 90,000 வந்துடும். அப்போ இமீடியட்டாக அடுத்தது என்ன இருக்குது? நீங்கள் ஆல்ரெடி 50,000 நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது நான் ஒர்க் பண்ண வேண்டியது 60,000க்கு தான். அதுக்கப்புறம் 70,000, அதுக்கப்புறம் 80,000, அதுக்கப்புறம் 90 வந்துடும். ரைட், ஸோ நீங்கள் என்ன வேல்யூ வச்சிங்கனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3 lakhs அப்படிங்கிறதுக்கு பதிலாக 7 lakhs அப்படின்னு வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு 1 lakh ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ வச்சேன்னா என்ன ஆகும்? இது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ 1லேருந்து 1,90,000க்கு தகுந்த மாதிரி இது வந்து செட் ஆகிருக்கும். அப்போ ஆல்ரெடி 1 lakh பண்ணியிருக்கேன். 1,10,000 மட்டும் பண்ணேன்னு சொல்லுது. ஸோ அங்கேருந்து 1,40,000, அங்கேருந்து 1,70,000, அங்கேருந்து 1,90,000. இதை முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே வரதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்து கிடச்சிடும்.
ஸ்ட்ரென்த்து கிடச்சிரும் இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணோம்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். இங்கேருந்து இங்கே வரது தான் சேலஞ்சிங்கே வழியா, இங்கேருந்து இங்கே வரதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், இங்கேருந்து இங்கே வரது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அங்கேருந்து அங்கே வரதுக்கு ஒரு சின்ன ட்வீக்ஸ் பண்ணால் டெஃபினட்டாக வர முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட நம்பர்ஸ் இதில் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்னென்னு பாருங்கள். ஸோ தட் அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான பிளான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ஒர்க் ஆகும். அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதை ரீச் பண்ண முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.